மணிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் கூட சோம்பேறிகளாக நாம் உறங்கி விடுவோம், சோம்பரத்திலே உறங்கி விடுவோம், எழுந்து சென்று தண்ணீர் குடிக்க மாட்டோம். அதுவென்ன, ஏன் சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை ஏற்பட்டாலே சிலர்கள் அடக்கிவிட்டு உறங்கி விடுகிறோம். ஏன்? சோம்பரம் என்ற பெயரிலே. ஆனால் கியாமுல் லைல் என்ற பெயரில் 2:30 மணி நேரத்திற்கு எம்மை எழுப்பாட்டி இருட்டிலே பாதையிலே நடை போட்டு அழகு பார்த்த ரமதான் எம்மை விட்டும் விடை பெற்று சென்று விட்டது. சகோதரிகளே, எத்துணையோ பணக்காரர்கள், ஏழைகள் யார், தேவையுள்ளவர்கள் யார் என்று தேடி தேடி செலவழிக்க வைத்த ரமதான் எம்மை விட்டும் சென்று விட்டது. சகோதரிகளே, பாவத்தில் மூழ்கி இருந்த மனிதர்களை, தௌபாவையும் மறந்து தூங்கி இருந்த மனிதர்களை தட்டி எழுப்பாட்டி தௌபா செய், அல்லாஹ்வின் பக்கம் உன்னுடைய திசையை திருப்பு என்று திசை காட்டிய ரமலான் எம்மை விட்டும் சென்று விட்டது. சகோதரிகளே, இந்த ரஹ்மத்தை இல்லை என்றால் ஏந்தல் நபியும் சுவனம் செல்ல முடியாது என்று சொல்லப்பட்டதோ, அந்த ரஹ்மத்தை விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துவிடு யா அல்லாஹ் என்று கேட்க வைத்த ரமலான் எம்மை விட்டும் மாயமாய் மறைந்து விட்டது. சகோதரிகளே, நரகத்தை பற்றி பயத்தை உண்டு பண்ணி அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், அந்த நரகத்திலிருந்து அடியார்களாகிய எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்க வைத்து ரப்பின் பக்கம் திசை திருப்பிய ரமலான் மாயமாய் மறைந்து போய்விட்டது. சகோதரிகளே, 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை சுமந்து வந்து அதிலே நின்று வணங்கினால் 83.5 வருடங்கள் அமல் செய்த நின்று வணங்கிய நன்மையை தந்த ரமதான் எம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டது. சகோதரிகளே, ரமதானே அடுத்த வருடம் நீ வருவாய், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் நாம் அடுத்த வருடம் இருப்போமா இல்லையா என்பது அது எங்களுக்கு சொல்லவும் முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ரமதான் எம்மை விட்டு, அதாவது